காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் என்ன பண்ணாரு, எதனால் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குண்டர் சட்டம்னா என்னென்ன குற்றங்கள்லாம் பண்ணால் இந்த குண்டர் சட்டத்து மூலியமாக அரெஸ்ட் பண்ண முடியும், அப்படி இந்த குண்டர் சட்டத்து மூலியமாக அரெஸ்ட் ஆனவங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன தண்டனைலாம் கிடைக்கும், இதிலிருந்து அவங்க எப்படி வெளியே வர்றது அப்படின்ற எல்லாத்த பற்றியும் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். சவுக்கு சங்கர் இந்த ஒரு பர்சனோட அரெஸ்ட்டை பற்றி தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் மேலே 7 வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சட்டம்னு சொல்லக்கூடிய குண்டர் சட்டத்துக்கு கீழேயும் இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த குண்டர் சட்டம் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் டெடென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் 1982 வருஷத்தில் தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆரால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆட்சி காலத்தில் தான் இந்த ஒரு சட்டமே இயற்றப்படுது. ஸோ இந்த ஒரு சட்டம் வந்து யார் மேலே இயற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிர ஒரு ஆலோசனை நிறைய அரசு அதிகாரிகள்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேத்துக்கிட்ட கருத்து கேட்கப்பட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1982 எம்ஜிஆர் வந்து இந்த ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன குற்றங்கள் செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு விரோதமாக மது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கஹாலை வந்து தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் சேல் பண்ணுறது, போதைப் பொருட்களை வந்து கடத்துறது, கொள்ளையடிக்கிறது, வழிப்பறி பண்ணுறது, சைபர் குற்றங்களை செய்யறது, பாலியல் குற்றங்களை செய்யறது, இதுலேயும் முக்கியமாக பொது சொத்துக்களுக்கு வந்து குந்தகை விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மேலே குண்டர் சட்டம் வந்து பாயும். அதுக்கப்புறம் வனக்கொள்ளையில் ஈடுபடுறவங்களும் மணற்கொள்ளையில் ஈடுபடுறவங்களுக்குமே வந்து இந்த ஒரு குண்டர் சட்டம் வந்து பாயும். ஸோ 2006 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து சட்டவிரோதமாக வீடியோவாக எடுத்து அதை சிடி போட்டு விற்றீங்க அப்படின்னாலும் உங்கள் மேலே குண்டர் சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லியும் இந்த ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த ஒரு சட்டத்தில் அரெஸ்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு வந்து ஜெயிலே தான் இருக்கணும். ஸோ இவங்க மேலே எந்த ஒரு விசாரணையுமே வந்து நடத்தப்பட தேவை கிடையாது. ஸோ ஏகப்பட்ட குற்றங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் இந்த ஒரு குண்டர் சட்டத்தில் வந்து நீங்கள் அரெஸ்ட் ஆவீங்க. 1 வருடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஜெயிலிருந்து வெளியவே வர முடியாது. ஸோ உங்களுக்கு ஜாமீன் பெயில் வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அதையும் தாண்டி இந்த குற்றம் செய்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்களில் இருந்தாங்க அப்படின்னா போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் ஆணையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குற்றவாளி மேலே இந்த ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ண முடியும். அதுவே வில்லேஜ் பீப்புளில் ஏதாவது குற்றவாளி இருக்காங்க அப்படின்னா கலெக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சட்டத்தை அவங்க மேலே வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் ஆனவங்க முன்கூட்டியே வெளியே வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக மாநில அரசு நினச்சா மட்டும் வெளியே வர முடியும். ஸோ மாநில அரசு நினச்சா அவங்கள 1 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லி சட்டமுமே இருக்குது. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஒரு ஜாமீன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா சில நிபந்தனைகளோட தான் அவங்க வெளியே வருவாங்க. அந்த நிபந்தனைகள்லாம் அவங்க மீறி மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஜெயிலே வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குண்டர் சட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த ஒரு குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் ஆன குற்றவாளி என் மேலே வந்து எந்த ஒரு குற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னா கோர்ட்டில் எந்த ஒரு வக்கீலையுமே வச்சு வாதாட முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து இந்த குற்றங்களை செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு முறையீட்டு குழுன்னு சொல்லக்கூடிய பேனலை வந்து அணுகலாம். ஸோ அந்த குழுவில் விசாரணை குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பாங்க, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இருப்பாங்க, ஒரு அமர்வு நீதிபதி இருப்பாங்க. ஸோ 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாரிச்சுட்டு ஃபைனலாக இந்த ஒரு பர்சன் மேலே இந்த ஒரு குண்டர் சட்டம் போட்டது சரியா தவறா அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும். லைக் இவர் வந்து குற்றம் செஞ்சுருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த குண்டர் சட்டத்து மூலியமாக அரெஸ்ட் ஆகி நிறைய வந்து இந்த ஜெயில் தண்டனை அனுபவிப்பாங்க. தவறு அப்படின்னா அதாவது இந்த குண்டர் சட்டத்து மூலியமாக இவரை தப்பாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழு சொல்லிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பெனல்ட்டி கொடுத்தாகணும். ஸோ இவ்வளோதான் குண்டர் சட்டம் பற்றிய தகவல்கள். அதையும் தாண்டி இந்த குண்டர் சட்டத்தை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் மேலே குண்டர் சட்டம் போட்டது சரியா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு குண்டர் சட்டத்தை பற்றி தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையை பேசுவோம். பை பாய், டேக் கேர்.